ரொம்ப நல்லா இருந்ததுண்ணா. பிடிச்சிருந்தா அவர் கஷ்டப்படுவார்ல பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு. அது அப்படியே உண்மையான மாரி இருக்கும். மரியான் படத்தை ரீமேக் பண்ண மாரி இருந்தது பார்க்கறதுக்கு. நல்லா பண்ணியிருந்தாண்ணா. மியூசிக்லாம் எனக்கு தெரியலண்ணா. மியூசிக் இருந்துதானே எனக்கு தெரியல. வந்துதா? படத்தை கவனிக்கும்போது அது சுத்தமாக தெரியல வரது கூட. எமோஷன்னா நம்ம இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா எப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஆனால் நல்லா இருந்ததுண்ணா. எல்லாம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இல்லை மஞ்சுமே அதெல்லாம் பார்க்கவே இல்லை, பார்த்தல. இது ரேட்டிங் ரொம்ப அதிகமாக இருந்தது, 9.5 போயிருந்தது. அதெல்லாம் சரி சும்மா பார்க்கலான்னு வந்தேன். சூப்பராக இருந்தது. சரி டெலிகிராமில் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தேன், கிடைக்கல. எல்லாமே டிவிடி பிரிண்டாக இருக்கு. அதனால தான் சரி நேர்லேயே வந்து பார்த்தேன். படம் வேறு லெவல் ப்ரோ. பிருத்திவிராஜ் சூப்பராக ஆக்ட் பண்ணிருக்காரு. இந்த எமோஷன்ஸ் தான் அவர் த்ரூ அவுட் அந்த படத்தில் கொண்டு போன எமோஷன்ஸ் தான் வேறு லெவலாக இருந்துச்சு. நடிப்பு தான் ப்ரோ. அவரோட டெடிக்கேஷன் ரொம்ப பயங்கரமாக தெரிஞ்சிருக்கு இந்த படத்தில். மியூசிக் வந்து செலுத்திருச்சு சில சீன்லாம். அந்த மாதிரி அந்த பேக்ரவுண்டில் அந்த மியூசிக் கொடுத்தது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது படம். சூப்பராக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் ஹீரோ. இந்த சென்டிமெண்ட் ஃபீலிங் தான் அவ்வளோ மரியானில் வர மாதிரி இந்த படத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. படம் பொருள் நல்லா இருக்குது, பார்க்கலாம். பிருத்திவிராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இவருக்கு அவார்டு கிடைக்கும். படம் அவார்டு அடிக்கும் படம். நல்லா பண்ணியிருக்கு. கண்டிப்பாக பிருத்திவிராஜுக்கு அவார்டு உண்டு. படம் நல்லா இருந்துச்சுண்ணா, பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது படம். மனுஷனே கிடையாது, அவர் சூப்பர் ஆக்டிங். படம் நல்லா தாங்க இருக்குது. படம் நல்லா இருக்குது தான். மரியான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்த படம். அது தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தன் போய் இருந்த படம். அது ஆஃப்ரிக்கா. இது வந்து கேரளா சைட்லேருந்து கேரளா பீப்புளுக்கு அந்த டச்சு கிடைக்கும். ஏன்னு கேட்டினா அந்த ஊர்லேருந்து போய் இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. இது போனது வந்து கல்ஃபு. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது கதையே வேறு, இது கதையே வேறு. பாலைவனம் மட்டும்தான் ஒன்று. இது 50 கோடி இல்லை, எத்தனை அவார்டு வாங்குறது தான் கணக்கு. கோடி நிறைய. பிருத்திவிராஜ் இன்னொரு படம் நடிச்சு கோடியாக சம்பாதிக்கலாம். பட் இது வந்து அவார்டு நம்மளோட ஸ்கில் இருக்குல்ல, இந்தியாவுக்குன்னு ஒரு அவார்டு கிடைக்கணும்ல. அது இங்கே சென்ட்ரல் அவார்டு, ஆஸ்கார், கோல்ட் குளோப் அந்த மாதிரி. அதுதான் முக்கியம் நம்மளுக்கு. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கு இல்லையா, நம்ம வந்து நிறையா நம்ம எதிர்பார்க்குறோம்ல, கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. சாதாரண லைஃப் ரன் பண்ணுறதுக்காக தான் அவங்க போகிறாங்க. சின்ன சின்ன ஆசையோடு தானே போகிறாங்க. ரொம்ப பெரிய கனவுலாம் அவங்களுக்கு இல்லைல்ல. அதுக்காக எவ்வளோ போராடுறாங்க ஒரு மனுஷன். நம்ம வந்து அது தேவையில்லாமல் நிறைய ஆசைப்பட்டுட்டு அதுக்கு நம்ம கஷ்டப்படாமல் நம்மளோட லைஃப் நல்லா வாழ்ந்துட்டு போகலாம். அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா பிடிச்சிருந்துச்சு. அவர் அடையாளமே தெரில சார். அவருன்னு சொல்லிட்டு வந்து பாதிக்கு மேலே தெரில, அந்த அளவுக்கு நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேனரிசம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அந்த பல்ல ஒரு மாதிரி செஞ்சுட்டு நடுங்கி பேசியிருந்தார் இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. சிறப்பான படம், ரொம்ப தரமான படம். அதில் இந்தளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பிருத்திவிராஜ் நடிச்சிருக்காரு. நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் மலையாள படம் வந்து பல சிறந்த படங்களை கொடுத்துருக்கு. அந்த வரிசையில் இது ஒரு சிறப்பான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இசையும் நல்லா இருக்குது. இயக்கம் ரொம்ப கேமரா வேலைலாம் ஒழிப்பது வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப சிரமப்பட்டு படம் எடுத்திருக்காங்க. ஆனால் படக்குழுவுக்கு பெரிய வாழ்த்துக்கள். ஆமாம், ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. அவர் வந்து வாழ்ந்திருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும் அந்த படத்தில். அதெல்லாம் நடிச்சதே இல்லை, ஆனால் அந்தளவுக்கு அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே தெரியும், நம்ம தமிழ் படம்லாம் நடிச்சிருக்காரு, சிறப்பாக நடிச்சிருக்காரு. இதில் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஏரோமன் விஷயம் ரொம்ப நல்லதாக இருந்தது. படம் வந்து பார்க்கலாம், ரொம்ப இயல்பாகவே இருந்தது. ரொம்ப குறை சொல்கிற மாதிரிலாம் இது இல்லை, நல்ல படம். பிடிச்சதுன்னா மாட்டிக்கூடாதுண்ணா. நல்லா இருந்ததுண்ணா. ரொம்ப இது எஃபர்ட் போட்டு நடிச்சிருக்கிறாரு. சூப்பராக இருந்தது. ஆனால் வெளிநாட்டில் தெரியாமல் போகாதீங்க, அவ்வளோதான். நல்லது. ஆமாம், ரொம்ப பிக்சரைசேஷன் மியூசிக்கு எல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் மலையாள படம்னாலும் ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்குது. சின்ன இண்டஸ்ட்ரியெல்லாம் கிடையாது இப்போது. மலையாளம் இண்டஸ்ட்ரி எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கன்னட படம் பார்க்குறோம், மலையாளம் படம் பார்க்குறோம், தமிழ் படம் பார்க்குறோம். எல்லாமே இந்தியன் ஃபிலிம் தான். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது. வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறத பார்க்குறாங்க. ஃபுல்லாக கரெக்டான ப்ரொசீஜர் ரூட் இல்லாமல் போனாங்கன்னா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபுல்லாக கான்செப்டாக கம்பெனி மூலமாக போகணும். இது மாதிரி ஏஜென்ட்கள் நம்பி போய் எவ்வளோ அவசரப்படுறாங்க அப்படின்றத கம்பெனி மூலமாக இன்டர்வியூ பண்ணி கம்பெனி மூலமாக அட்டன் பண்ணி போகணும். ஏஜென்ட் மூலமாக போனோம்னா எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறோம் நம்ம அப்படின்றத காமிக்கிறாங்க கான்செப்டில். அது நல்ல ஏஜென்ட்டாக தான் பிரச்சனை இல்லை. இது மாதிரி யாராவது ஒரு ஏஜென்ட்டை மாற்றிட்டாங்கன்னா ரொம்ப அவங்க அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. ஒன்றும் போயும் பிரயோஜனம் இல்லை. உயிர் தப்பிச்சு வரதே பெரிய விஷயமே. அது ஃபுல்லாக வந்து அது மாதிரி சூழ்நிலை காமிக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காரு சார். ஆக்டிங் நல்லா இருக்குது சார். மணல்லாம் காமிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பாலைவனத்தை தான் காமிக்கிறாங்க. ஃபுல்லாக வந்து பாலைவனத்தில் எவ்வளோ கஷ்டன்றதை காமிக்கிறாங்க ஃபுல்லாக வந்து. ஆமாம், 3 படம் பார்த்தேன். மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தேன், பிரேமலூர் பார்த்துட்டேன். இது 3ஆவது படம். ஆனால் மலையாளத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் 3 படம் பார்த்துருக்கிறது. ஆனால் படம் நல்லா இருக்குது. தமிழ் படம்
இப்போதைக்கு ஒன்றும் சரியாக இல்லை. கண்டிப்பாக மலையாள படம் வர வர ஹிட் ஆகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் மலையாளத்தில் கூட படம் நல்லா இல்லைன்னாங்க, ஆனால் தமிழ்நாட்டில் ஹிட் ஆகுது. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்டிங் தான், பிருத்திவிராஜ் ஆக்டிங் நல்லா பண்ணிடுறேன். டிஃப்ரெண்ட் இது, உடம்பு ரொம்ப எலர்ஜி பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு கூட செகண்ட் நல்லா இருக்குது. மியூசிக் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு படம். படம் சூப்பர், எல்லாமே சூப்பர். ஆக்டிங் சூப்பர். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இல்லை பிருத்திவிராஜ் நடிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. செம்ம. இப்போ அவர் தான் பேன் இண்டியா ஸ்டார் ஆச்சு. பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தானே. சில இடத்துல வந்து போர் அடிக்குது தான். ஆஃப்கோர்ஸ் இந்த லவ் சீக்வன்ஸ்லாம் வரும்போது மரியானில் பார்த்த மாதிரி தான் இருந்தது மேக்கிங்கு. பட் மெயின் ஸ்டோரின்னு வரும்போது அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. என்னன்னா இப்போது நம்ம ஆடியன்ஸு கிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி கொடுமை பண்ணுறவங்கள கொலை பண்ணிடலான்னு கூட தோணும். நல்லா தான் இருக்கு. ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆசை. நிறைய இது எதிர்பார்த்துட்டு வந்திருப்பாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படி இருக்கும் எதிர்பார்த்து வந்திருப்பாங்க. அந்தளவு எதிர்பார்க்காம வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் படம். மியூசிக் அருமையாக இருக்குது. ஏஆர் மியூசிக் சூப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது கான்செப்ட். படம் வந்து காம்ப்ரமைஸ், டேரக்டர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை, எந்த ஒரு சீனுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகலை. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குன்றதோட அந்த 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 சீனுக்கு அந்த அந்த கேரக்டர், இது ஒரு உண்மையான சம்பவம், நடந்த சம்பவம், அந்த ரியாலிட்டியை வந்து இருக்கணும். ஆடியன்ஸ்க்கு பிடிக்குது பிடிக்கல, பட் அந்த ரியாலிட்டியை நம்ம கொடுக்கணும், அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்கோசம் அந்த ஒரு படம் எடுத்தது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ 15-16 இயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். பட் அந்த தெரியுது, அது தெரியுது. படம் சில பேருக்கு போர் அடிக்கும், எனக்கே கொஞ்சம் லேகாக இருந்தது. பட் அந்த லேகை விட்டுட்டு நம்ம வந்து அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு சீன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவார்டுக்கு தான் பேசிக்காக. ஆடியன்ஸுன்னு ஒன்று அவார்டுக்கு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து ஆடியன்ஸுக்கு, இது வந்து ஆடியன்ஸுக்கு தாண்டி அவார்டுக்கு தான் இந்த படம். அதுதான் அந்த அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் அந்த அவ்வளோ வருஷம் அந்த பாடி சேஞ்ச் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே மெனக்கல் இருக்குல்ல. அதுதான் காம்ப்ரமைஸ் ஆகலை. ப்ராஸ்தட்டிக்கு அந்த மாதிரி எதனா நம்ம மேக்கப்லாம் போட்டு எப்படி வேணால் எடுக்கலாம், பட் காம்ப்ரமைஸ் ஆகலை. இது படம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகலை. டேரக்டரோட அந்த ஒரு அந்த காம்ப்ரமைஸ் ஆகாமல் அந்த ஒரு சீனை எடுக்கணும். எந்த ஒரு சீனாக இருந்தாலும் அந்த காம்ப்ரமைஸ், அதுதான் படம். அதான் விஷுவல்ஸும் அதே தான். விஷுவல்ஸில் நீங்கள் பாலவேலத்தில் இதுக்கு மேலே எப்படி நம்ம காமிக்க முடியும்? ஸோ அது ஆஸ் அந்த இவர் இந்த கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை ஏஆர் ரஹ்மான் ஆஸ் யூஷுவல் அவர் லைவில் வந்து அந்த லைவ் அந்த அது ஒரு ரசூல் பூக்கொட்டி இருக்காரு. ஸோ அந்த சின்ன சின்ன மியூசிக்ஸ்லாம் நம்ம அதை மாஸ்டர் பண்ணி எடுத்துனதுலாம் அது வந்து அதான் அந்த க்ரூ எல்லாருமே ஒரு மெனக்கடல் தான். எல்லாருமே சீனியர் க்ரூ தானே. ஸ்டண்ட்டுலேருந்து எல்லாருமே ஒரு சீனியர் க்ரூ தான். எல்லாருமே ஒரு அவார்டு வின்னிங்க. ஏன்னா ஏஆர் ரஹ்மானாக இருக்கட்டும், ரசூல் பூக்குட்டியாக இருக்கட்டும், எல்லாருமே அவார்டு வின்னிங்க. ஈவன் பிருத்திவிராஜா இருக்கட்டும், ஸ்டேட் அவார்டு, சென்ட்ரல் அவார்டுன்னு வாங்கினவங்க தான். மேபி தே கேன் ட்ரை ஃபார் ஆஸ்கார். அதான் இப்போ அதே தான் சொல்கிறேன். மஞ்சுமல் பாய்ஸ் நான் பார்க்கல, எனக்கு இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு, பார்க்குறேன். பிகாஸ் அந்த எஃபர்ட், அந்த காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டேரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதை நம்ம பார்த்து தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் பொறுமையோட படத்தை பார்த்தாங்க அப்படின்னா இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வெளிநாட்டில் போய் அவங்க கஷ்டப்படுற அந்த கஷ்டப்படுற விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு காமிச்சிருக்காங்க. பிருத்திவிராஜ் ஆனால் ஆக்டிங் எந்த அளவுக்கு டெடிகேஷன் பண்ண முடியுமான்னு டவுட்டு தான். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அந்த சூப்பராக இருக்குது படம். ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு படம் முடியும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, பட் நல்லா இருக்குது. கொஞ்சம் பொறுமையோடு உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும். படம் கதை வந்து வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கான இது கதை கரெக்டாக இருக்குது. எப்படி இருக்குது என்னன்றது, வெளிநாட்டுக்கு போகிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. படம் பார்க்குறவங்க யாரும் வெளிநாட்டில் போயிட்டு இது மாதிரி கஷ்டப்பட மாட்டாங்க. படம் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பர். ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஓகே, ஆனால் மற்ற படத்தை விட இது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் படம் நல்லா இருக்குது. இல்லை அவங்களுக்கு கதையான இது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் படம் நல்லா சூப்பராக இருக்குது. ரிசல்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதான் கேமரா எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. படம் வந்து நம்ம வந்து வாழற மாதிரியே இருக்குது நம்ம படம். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா அவரோட வாழ்க்கை இது வந்து ஒரு நாவல், உண்மையாக நடந்ததாக ஒரு நாவலாக எழுதி அதை வந்து படமாக வந்து எடுத்துருக்குறாங்க. ஒரு 6 வருஷமோ 16 வருஷமோ நான் கஷ்டப்பட்டு இந்த படத்தை இது பண்ணிக்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கான பலன்கள் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆமாம், ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அது உண்மையாலும் அது நடக்க முடியாதானே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அவங்க யதார்த்தமாக எடுக்கிறாங்க இல்லையா, கொஞ்சம் வாழ்க்கையோட யதார்த்தத்தை எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போகும். நம்மளோட லைஃப்க்கு சிங்க் ஆகிற மாதிரி. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். நம்ம ஒரே லைஃப் மட்டும் வாழ்ந்துட்டு இல்லைல்ல.